ஏகி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். பாதையின்று திருப்பியதும் உம்மன்பே, தகப்பனே உம்மண்டை நடத்தியதும் உம்மன்பே. அன்பினால் அரவணைத்து சேர்த்து கொண்ட உம்மன்பே, அன்பினால் அரவணைத்து சேர்த்து கொண்ட உம்மன்பே, பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு மகிழ செய்த உம்மன்பே, தேவன்பே 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 உம்மன்பே, மாற்றியதே என்னை நிரப்பியதே, மாற்றியதே என்னை நிரப்பியதே. சொந்த குமாரனை அனுப்பியதும் உம்மன்பே, சிலுவையில் எனக்காக ஜீவன் தந்த உம்மன்பே, கிருபையாய் சத்தியமாய் எனக்குள்ளே வாசம் செய்யும், கிருபையாய் சத்தியமாய் எனக்குள்ளே வாசம் செய்யும், கிருபையாய் அனுதினமும் வழி நடத்தும் உம்மன்பே, தேவன்பே 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 உம்மன்பே, என்னை மாற்றியதே என்னை நிரப்பியதே, மாற்றியதே என்னை நிரப்பியதே. பரிசுத்தவான்களோடு உம்மன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் அடைந்திட, அறிவுக்கு எட்டாத அன்பினை அறிந்திட, அறிவுக்கு எட்டாத அன்பினை அறிந்திட, வல்லவராக மாற்றிடும் உம்மன்பே, தேவன்பே 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 உம்மன்பே, மாற்றினதே என்னை நிரப்பியதே, மாற்றினதே என்னை நிரப்பியதே. ஒன்று யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்போ அன்பு
அன்புனாலே எங்கேருந்து தான் வருது? தேவனால் தான் அன்பு வருது. அன்பு தேவனிடத்திலிருந்து வருகிறது. அப்போ அந்த ட்ரூ லவ் வந்து தேவனிடத்திலிருந்து வருகிறது. இந்த அன்பிலே நாம் வளர வேண்டும், அன்புக்குரியவர்களாக இருக்க வேண்டும். அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்புள்ளவனாய் இருக்கிறவன் தேவனை அறிந்திருக்கிறான், தேவனால் பிறந்திருக்கிறான். எனவே இந்த அன்பை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே வளர்த்து கொள்ள வேண்டும். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இந்த அன்பை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும்? ஒரு 4 காரியம். அன்பு ஏன் அவசியம்? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி. இந்த யோவான்ல பார்த்தீங்கன்னா அன்பை பற்றி நிறைய எழுதுகிறார். 46 முறை அன்பை பற்றி வருகிறது. 135 வார்த்தைகள் அங்கு வருகிறது. எனவே அன்பு, ஏன் அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி. ஏன் அன்பை பற்றி யோவான் எழுதுகிறார் என்பதற்கு விளக்கம் அவரே கொடுக்கிறார். அன்பிலே வாழ்கிறவன், அன்பை அடிப்படையாக கொண்டு நடக்கிறவன், அன்பின் அடிப்படையில் தன்னை மாற்றிக்கொள்கிறவன், அன்புக்குள் இருக்கிறவன், அன்பாய் இருக்கிறவன், அவன் சந்தோஷம் நிறைவாக இருக்கும். இப்படி ஒரு வாழ்க்கை எல்லாரும் எதிர்பார்க்கறது தானே? உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி. அப்போ நம்ம முதலாவது ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வேணும்னா அன்பாக இருந்தால் தான் அது வரும். அன்பின் அடிப்படையில் தான் சந்தோஷமான வாழ்க்கை இருக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். 2வது ஏன் அன்பை பற்றி யோவான் எழுதுகிறார்னா, பாவம், சின்லெஸ் லைஃப், பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும் என்றால் அவன் அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தான் முடியும். அன்பு இருந்தால் தான், தேவன் மேல் உள்ள அந்த அன்பு நமக்கு வேணும். தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். இப்படி இருந்தால் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு நான் எழுதுகிறேன். பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கைக்குள் வருவதற்கு நமக்கு அன்பை புரிந்து கொள்ளுதல் அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ளும்போது பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையிலே வளருவோம். பாவத்திலிருந்து அந்த முழு வளர்ச்சி, பாவத்திலிருந்து விடுதலையாகி கிறிஸ்துவை போல வளருகிற அந்த முழு வளர்ச்சி அது நமக்கு வரணும். எனவே அன்பிலே பூரணப்பட வேண்டும், அன்பை புரிந்து கொள்ள வேண்டும், அன்பாய் இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. 3வதாக 1 யோவான் 5:13 அங்கே சொல்லப்பட்டிருக்குது, நித்திய ஜீவன் உண்டாயிருப்பதற்கு. ஏன் அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டு. இந்த அன்பின் அடிப்படையில் வாழ்கிற வாழ்க்கையிலே போகும்போது தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். எட்டர்னல் லைஃப், முடிவில்லாத வாழ்க்கை, தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை, நித்தியமான வாழ்க்கை வாழ்வதற்கு அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிலே வளருவதும், அன்பிலே வாழ்வதும், அன்பை வெளிப்படுத்துவதும், அன்பாயிருக்கிற தேவனோடு ஐக்கியம் வைத்துக் கொள்வதும். இந்த வசனத்தின்படி 3வது நமக்கு என்ன முக்கியத்துவம் என்று பார்த்தால், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு மனிதனுடைய அந்த முடிவு, இந்த உலகத்தில் மரணத்திற்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை ஒன்று தேவனோடு அவருடைய ராஜ்யத்திலே அவருடைய பிள்ளையாய் வாழுதல், இல்லை என்றால் நரகத்திலே தள்ளப்படுதல். இந்த நித்திய ஜீவன் அது நித்திய நிந்தை, நித்திய மரணம். மரணம் என்பது பிரிவு, தேவனை விட்டு மனிதனை பிரித்து நரகத்திலே தள்ளுவது. இந்த தண்டனையிலே மனிதன் சிக்காமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அன்பை அறிந்து கொள்வது, அன்பை அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அதே வசனத்தில் இன்னொரு குறிப்பு இருக்கிறது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும், நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், நித்திய ஜீவன் உண்டென்று அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும். இயேசுவின் நாமத்தின் மேல் உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும். அப்படி இருக்கணும்னா அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய அந்த அன்பை அறிந்து கொண்டாதான் நமக்குள்ள இந்த விசுவாசத்தில் வளர முடியும், இந்த கிருபையில் நம்ம வளர முடியும், இந்த நன்மையில் நம்ம வளர முடியும்.
ஸ்தோத்திரம். அன்பை அறிந்து கொண்டா தான் குமாரன் மேல ஒரு விசுவாசம் இருக்கும். அடுத்தபடியாக 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். அப்போ இந்த அன்பை புரிந்து கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் எப்படி அன்பாய் இருக்கிறாரோ அதே போல நாமும் மற்றவர்களிடத்தில் அன்பாய் இருப்பதற்கு அன்பை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அன்பை புரிந்து கொண்டா தான் மற்றவங்க மேல் நம்மளும் மற்றவர்களிடத்தில் அன்பாக இருக்க முடியும். ஸ்தோத்திரம். 5 காரியங்கள் இங்கு வருகிறது. சந்தோஷம் நிறைவாக இருப்பதற்கு அன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாவம் செய்யாதிருக்க அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நித்திய வாழ்க்கை, நித்திய ஜீவன் நம்மில் இருக்கிறது என்பதை புரிந்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் வாழ்வதற்கு அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைப்பதற்கு அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய அன்பு நம்மிலே வெளிப்பட்டது போல மற்றவர்கள் மேலும் நாம் அன்பாய் இருப்பதற்கு அன்பை புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அன்புள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. அன்பு நமக்கு ரொம்ப முக்கியம். அன்புள்ளவர்களாய் வாழ எனக்கு கிருபை தார், அன்பை தரித்து கொள்ள எனக்கு கிருபை தார் என்கிற அடிப்படையிலே நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வரும்போது அங்கே வருகிறது, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பினுடைய இயற்கை தன்மை என்ன என்று பார்க்கும்போது இந்த அன்பு பேசாது. அன்பு பேசாது. அன்பாயிருக்கிற தேவன் பேசுவார். அன்பு பேசாது. நம்மகிட்ட இருக்கிற அன்பு பேசாது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 38-39, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். நிகழ்காரியம், வருங்காரியம், பிரச்சனை, என்னென்ன போராட்டம் எது வந்தாலும் சரி, அந்த அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. எந்த சூழ்நிலைமை வந்தாலும் அந்த அன்பு அது பேசாது. ஆனால் அந்த சூழ்நிலைமையில் பாடுகளில் தாண்டி போய்கிட்டே இருப்போம். பேசாமல் தாண்டுவீங்க. என்னெல்லாம் வருது வரிசையாக இட்ஸ் அன்ஸ்பீக்கபிள். அன்பு அதோடைய வார்த்தை வெளிப்படாது, அது செயலில் தான் தெரியும். நிகழ்காரியம், இப்போ நடக்கிற எந்த காரியம், வரும் காரியம், மரணம் வந்தாலும், ஜீவன் இருந்தாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியம், இப்போ நடக்கிற காரியம், என்னவோ வரப்போகிற காரியம், உயர்வு தாழ்வு, வேற எந்த சிருஷ்டி எதுவா இருந்தாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அன்பு தன் செயலை செய்து கொண்டே இருக்கும். என்ன தடைகள் வந்தாலும் சரி, அது நிகழ்காரியமாக இருந்தாலும் சரி, வருங்காரியமாக இருந்தாலும் சரி, உயர்வாக இருந்தாலும் சரி, தாழ்வாக இருந்தாலும் சரி, என்ன தேவதூதராக இருந்தாலும் சரி, ஜீவனாக இருந்தாலும் சரி, மரணமாக இருந்தாலும் சரி, அது இயேசுவை விட்டு பிரியவே பிரியாது. அப்படின்னா அர்த்தம் என்ன? அது பேசிக்கிட்டே இருக்காது, அது நிற்கும். தேவனுடைய அன்பை விட்டு பிரியாமல் நிற்கும். அதுதான் தேவனுடைய அன்பு. சின்ன சூழ்நிலை வந்தோடனே மாறுதுன்னா அது தேவனுடைய அன்பு கிடையாது. நமக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று நடக்கலைன்னா மாறுவது தேவனுடைய அன்பு கிடையாது. எந்த சூழ்நிலைமையிலும் நிற்கிறது தான் தேவனுடைய அன்பு. முதலாவது, இந்த அன்பு பேசாது. இட்ஸ் அன்ஸ்பீக்கபிள், இட்ஸ் அன்எண்டிங். ரெண்டாவது, இதுக்கு முடிவு இல்லை. இந்த அன்பு வந்துருச்சுன்னா அது முடியாது. அது அப்படி அன்பாக தான் இருக்கும். எரேமியா 31:3 வாசிக்கும் போது, பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனை ஆனார் என்பாய். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனை ஆனார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டேன். அநாதி சிநேகம், காருண்யம், அந்த அன்பு என்டே கிடையாது. நித்தியமாக அவர் அன்பாக தான் இருக்கிறார். இன்னும் முடிவே கிடையாது. இந்த அன்பு தான் நம்ம பரலோகமும் கொண்டு போகுது. இந்த உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் நம்மை நேசித்தார். அதுக்கு தான் அநாதி சிநேகம். இப்போவும் அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நேசித்தவர் குமாரனை நமக்காக தந்தார் பலியாக. இப்படி பலியாக தந்தவர் இனி அவர் சீக்கிரம் வருவார் இயேசு. அதற்கப்புறம் ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது. அப்பவும் இப்பவும் எப்பவும் நம்ம மேலே அன்பாக இருக்கிறவர் அவர்.
அந்த அன்புக்கு முடிவே இல்லை. தேவனுடைய அன்புக்கு முடிவே இல்லை. பாடல் நமக்கு தெரியும். கணவனின் அன்பு கரைந்து போகும், மனைவியின் அன்பு மறைந்து போகும், பிள்ளையின் அன்பு பிரிந்து போகும், என்றென்றும் மாறாதது இயேசுவின் அன்பு. இந்த அன்புல வளர கர்த்தர் கிருபை தருவாராக. கொஞ்ச நேரம் இருக்கிற காரியங்களில் நம் நாட்டம் வைக்காமல், உலக காரியங்கள்லாம் கொஞ்ச நாள் தான் நம்ம கூட இருக்கும். ஆனால் தேவனுடைய அன்பு தான் அது ஆரம்பம் முதலே, நம்ம வர்றதுக்கு முன்னாலேயே அவர் நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறார். அது மட்டுமல்ல, இப்போவும் நம்ம மேலே அன்பு வைத்திருக்கிறார். இனியும் அவர் நம்ம மேலே அன்பாக இருப்பார். இந்த தேவ அன்பை புரிந்து கொள்ளத்தான் வல்லவர்களாக மாறணும். இதுக்கு தான் நீளம் இருக்குது. எங்கே உலக தோற்றத்துக்கு முன்னால் ஆரம்பித்தது, உலகம் முடிஞ்சாலும் அது அன்பு முடியாது, போய்கிட்டே இருக்குது. இந்த அன்பை புரிந்து கொள்ள வல்லவர்களாகணும். முடிவில்லாத அன்பு. மூன்றாவது, இட்ஸ் அன்செல்ஃபிஷ். இதுக்கு சுயநலம் இல்லை. இயேசு கிறிஸ்துவுடைய அன்புக்கு சுயம் இல்லை. ரோமர் 2:4 வாசிக்கும் போது, அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல், தேவ தயவு உன்னை குணப்பட ஏவுகிறது. எப்படியாவது மனம் திரும்பிடு, எப்படியாவது வந்துரு, எப்படியாவது மாறிடு, எப்படியாவது திருந்திரு, உன்னை குணப்பட ஏவிக்கொண்டே இருக்குது. வாலிப தம்பி மனம் திரும்பு, வாலிப தங்கச்சி மனம் திரும்பு, எம்மா மனம் திரும்பு, மகனே மனம் திரும்பு, மகளே மனம் திரும்பு, உன்னை ஏவிக்கொண்டே இருக்குது. நீ எப்படியாவது வந்துடணும். தான் கதையை மட்டும் பார்க்கல, நீ மனம் திரும்பணும், நீ ஆசீர்வதிக்கப்படணும், நீ விடுவிக்கப்படணும், நீ சுகமாகணும், நீ மேன்மையாக இருக்கணும், நீ உயர்ந்திருக்கணும், உன்கிட்ட இருக்கிற தடையிலேருந்து நீ வெளியே வரணும், நீ குணப்படணும். அது ஏவிக்கொண்டே இருக்குது. ஒருவனுக்குள்ள தேவனுடைய அன்பு இருந்தால் அது ஒரு ஆள் மாதிரி உட்காந்து ஏவும். ஏவுறதுன்னா என்ன? சாத்தானை ஏவி விட்ட கதையில் சிலர் வந்து வம்பு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே அன்பு உள்ளேருந்து ஏவிக்கிட்டே இருக்குது. அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுது. அந்த அன்பு நெருக்கி ஏவுது. போகும், அவங்களுக்கு போய் நற்செய்தியை சொல்லு, அவங்களுக்கு போய் ஆலோசனை சொல்லு, இவங்களுக்கு இந்த நன்மையை செய், இவங்களுக்கு இந்த அற்புதத்துக்காக நீ போராடு, நீ ஜெபம் பண்ணு, இப்படி சொல்லி ஏவுது, ஏவிக்கொண்டே இருக்கிறது. நன்மை செய், நல்லது செய்ய உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளே இருந்து இந்த தேவ அன்பு ஏவிக்கொண்டே இருக்குது. அன்பு ஏவுதா? கர்த்தருக்காக கொடுக்க ஏவுது, அதிகாலையில் எழும்பி ஜெபிக்க ஏவுது, இன்னும் கர்த்தருக்காக எதையாவது செய்யணும் ஏவுது. பாருங்க, சுயநலம் இல்லாத அன்பு. 1 யோவான் 4:19 வாசிக்கும் போது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால். எப்போ அன்பு வைத்தானா? முன்பு அவர் தான் ஃபர்ஸ்ட் நம்ம மேலே அன்பு வைத்தார். சிலர் வச்சிருப்பாங்க, நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் தான் நேசிப்போம், நமக்கு ஏதாவது உதவி செஞ்சால் நேசிப்போம், நமக்கு இவங்க வந்து பிரயோஜனமாக இருப்பாங்கன்னா நேசிப்போம், இல்லைன்னா யோசிப்போம். ஆனால் தேவனுடைய அன்பு முதல்ல நம்ம மேலே அன்பு வச்சிட்டார். அவர் எதையும் எதிர்பார்த்து உங்கள் மேலே என் மேலே அன்பு வைக்கல. ஒன்னால் அவருக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லி அன்பு வைக்கல. பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நம்ம மேல் வைத்த அன்பு, சுயநலமே இல்லாத அன்பு. நம்ம மேலே அன்பு வச்சதுனால அவருக்கு என்ன லாபம்? நம்ம மேலே அவருக்கு அன்பு வச்சதுனால அவருக்கு என்ன கிடைக்க போகிறது? கல்லுகளாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க முடியுமா அவரால்? ஒரு கல்லை வச்சு ஆபிரகாமுக்கு பிள்ளையை உண்டாக்க முடியும். ஈசாக் அப்படின்னா போதும். ஈசாக்குன்னா அது உடனே ஈசாக்கா மாறிடுமே. ஏன்? நம்ம மேலே அன்பு வைத்திருக்கிறார் அவர். அவருடைய அன்புல சுயநலம் இல்லை, சுயநலம் இல்லாத அன்பு. என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போகிறோம்? 6க்கு 2 தான், இல்லைன்னா 3, 2 தான், 2 தான். தாலியார் போகும்போது கையை வெளியே வச்சு, அலெக்சாண்டர், மக்கா அலெக்சாண்டர், போகிற இடமெல்லாம் ஜெயம், கண் பார்க்குற இடமெல்லாம் ஜெயம்தான். மரித்த போது என் கையை வெளியில் வச்சுருங்க, நான் ஒன்றும் கொண்டு போகலையா? அன்பாக இருக்க வேண்டியதானே. என்னத்தை கொண்டு போகிறோம்? அள்ளிக்கிட்டு ஒன்றும் கொண்டு போக முடியாது. செயினை எடுத்துகிட்டு சண்டை வரும். மூத்த மக இருந்து கடைசி மக வரைக்கும் நான் தான் பால் ஊற்றினேன், நான் பன் வாங்கி கொடுத்தேன், நான் தான் ஆஸ்பத்திரிக்கு ஆட்டோவுக்கு ஃபேர் கொடுத்தேன். துண்டு துண்டாக வெட்டி ஆளல்ல. இயேசு கிறிஸ்துவின் அன்பு சுயநலம் இல்லாத அன்பு. நமக்குள்ள அந்த அன்பின் செயல்பாடு இருந்துச்சுன்னா நாமே நிறைய சகிச்சுக்கிடுவோம். நமக்குள்ளே பதில் வந்துடும். வெளியில் வந்து போராடி மோதி அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்து நமக்கு ஆலோசனை சொல்கிற மாதிரி இருக்காது. உள்ளுக்குள்ளேயே ஒரு ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். சரி, இதை பொறுத்துக்கலாம், சரி சகிச்சுக்கிடுவோம், சரி இதை கேட்க வேண்டாம், சரி மன்னிச்சிடுவோம், சரி விட்டு கொடுப்போம், சரி பொறுத்துக்கிடுவோம், சரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காலம் கொடுப்போம், இன்னும் கொஞ்சம் தயவாக இருப்போம். அன்பு உள்ளே இருந்தாலே நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே ஒரு 100 பேர் உட்கார்ந்து ஆலோசிக்கிற மாதிரி, உங்களுக்குள்ள ஒரு பெரிய டீம் உட்கார்ந்து, அன்பு உள்ளவன் ஒரு டீம் ஒர்க்கில் அவன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவனுக்குள்ளே அவ்வளோ ஆலோசனை வந்துக்கிட்டே இருக்கும். அன்பு உள்ளே இருந்து பல ஆலோசனை சொல்லும். அது சொல்லும், வேண்டாம், தீங்கு நினைக்க வேண்டாம்,
உள்ள அன்பு இருந்தால் சொல்லும், தீங்கு நினைக்க வேண்டாம், தற்பொழிவை நாட வேண்டாம், சரி கோபப்பட வேண்டாம், சினமடைய வேண்டாம், வரும் கோபம் வேண்டாம் வேண்டாம், பொறுப்போம். உள்ள அன்பு இருந்தால் எவ்வளோ வேலை செய்யும், அது இல்லாமல் எவ்வளோ வேலை செய்யுது. 5-6 குட்டி சாத்தான் கிடந்துக்கிட்டு, டேய் கிள்றா அவனை, அவளை 2 கேள்வி கேளு, விட்டு வேணாத, உள்ள 2-3 கிடந்து வம்பு பண்ணுறத பாருங்க. ஆனால் இன்னைக்கு நமக்குள்ள அன்பு இருந்துச்சுன்னா நம்ம எப்படி தெய்வீகமாக மாறுவோம். நம்ம எல்லாரும் தெய்வீகமாக மாற்றுறதுக்கு தான் ஆண்டவர் இந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். பிசாசின் சாயலிருந்து, மண் சாயலிருந்து, உலக சாயலிருந்து தெய்வீக சாயலில் நம்மை கத்தர் கொண்டு வருகிறார். அந்த சாயல் நமக்குள்ளே வருது, தெய்வீகம் நமக்குள்ளே வருது. அன்பு அது வந்து சுயமாக இருக்காது, சுயநலமற்ற அன்பு. 1 யோவான் 4:19 வாசிங்க. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் இப்ப பாருங்க, பொய்யன். நான் தேவனை நேசிக்கிறேன், நான் பைபிள் எடுத்துட்டு போறேன், நான் ஜெபம் பண்றேன், நான் ஆண்டவரை தேடுறேன், நான் தேவனை நேசிக்கிறேன்னு சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் அவன் பொய்யன். அவன் பொய்யன். தேவனை நான் நேசிக்கிறேன், ஆனா எவனையும் நான் நேசிக்க மாட்டேன். தேவனை நேசிக்கிறேன், நான் யாரையும் நேசிக்க மாட்டேன். அப்படின்னா அது என்னது? அன்பு இல்லைல்ல. நம்மளை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். நான் தேவனை நேசிக்கிறேன், கூட பிறந்த யாரையும் நேசிக்க மாட்டேன். நான் தேவனை நேசிக்கிறேன், வேற யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன். அவன் யாரு? பொய்யன்னு வேதம் சொல்லுது. மாம்சமானவனுக்கு தன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். நம்ம எல்லார்ட்டையும் திறந்த உள்ளமா, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. எல்லாரையும் நேசிக்கிற அந்த இருதயம் வேணும். தேவ அன்பை கர்த்தர் நமக்கு தருவாராக. தேவ அன்பு பெருகுவதாக, அன்பு குறைச்சல்கள் மாறுவதாக. எது அன்பு என்பதிலே தெளிவை கர்த்தர் தருவாராக. அன்பு போல் இருக்கிற மாயைகளிலிருந்து விலக கர்த்தர் உதவி செய்வாராக. அன்பை போல பிசாசு கொண்டு வருகிற அந்த மாய தோற்றங்கள், மாய வலைகள் விலகுவதாக. அதே வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் போது, தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாது இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? பார்க்குற சகோதரனிடத்துல உன்னால் அன்பு கூற முடியல, காணாத தேவனிடத்துல போய் எப்படி நீ அன்பா இருப்ப? அவர் உன்னை நேசிக்கிற, நீ அவர் மேல அன்பா இருக்கிறையா? ஏசு எப்படி இந்த உலகத்துல வந்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினாரோ, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தினாரோ, அதே போலதான் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு, அந்த அன்புல வளர்றதுக்கு, அந்த அன்புல பரிபூர்ணப்படுவதற்கு, அந்த அன்பை புரிந்து கொள்வதற்கு, அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை புரிந்து கொள்ள வல்லவர்களா மாறுவதற்கு. அதனால் கூட பிறந்தவங்க, உங்களுக்கு கூட இருக்கவங்க மேலாம் அன்பாக இருக்கீங்களான்னு முதல்ல பாருங்கள். அதெல்லாம் நான் பேச மாட்டேன், எனக்கு அவங்கள பிடிக்காது. ஏன் பிடிக்காது? நீ ஏதோ பண்ணியிருப்ப, அவன் கண்டிச்சிருப்பான், அவங்க ஒரு கருத்து வேறுபாடு வந்திருக்கும், பணத்தை வாங்கிட்டு கொடுக்காமல் இருந்திருப்பீங்க, வாங்கின கடனை கொடுக்காமல் இருந்திருப்பீங்க, கேட்கும்போது சந்தோஷமாக கேட்டிருப்பீங்க, அவங்க கேட்கும்போது மூஞ்சி தொங்கியிருக்கும். இதனால் இப்போ எனக்கு அது பிடிக்காது, நீ மாறு. அதெல்லாம் நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன். இல்லைன்னா கொஞ்சம் இப்போ வந்து நல்லா வளர்ந்து வசதியாக வந்திருப்பீங்க, மற்றவங்க வந்தால் அவங்ககிட்ட கடன் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ யார்ட்டையும் பிடிக்காது. ஒன்றும் இல்லாதனால போய் கேட்டு வாங்கியிருப்பீங்க, தரமாட்டேன் இருப்பாங்க, அதனால் யாரும் பிடிக்காது. இல்லைன்னா நீங்கள் வளர்ந்துருப்பீங்க, இப்போ உங்கள்கிட்ட வந்து அவங்க கேட்பாங்க, அதனால் யாரும் பிடிக்காது. நான் யார்கிட்ட எதையும் வச்சுக்க மாட்டேன். நீ தேவனை அறியாதவன். பைபிள் சொல்லுது, பைபிள் வந்து பொய்யன்னு சொல்லுது. பொய்க்காரி, காய்கறிக்காரி தானே உங்களுக்கு தெரியும். பொய்க்காரி. காண்கிற சகோதரன்ட்ட, காண்கிற சகோதரிகிட்ட நம்ம கூட இருக்கவங்க மேலே அன்பா இல்லைன்னா நீ என்னத்தை கொண்டு வந்தால் என்னத்தை கொண்டு போகிற கூட நிறையா. அப்படியே போனாலும் அங்கே போயிட்டு போன வேகத்தில் பந்து மாதிரி திரும்பி வந்துட்டா என்ன பண்ணுறது? அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நின்று சிந்திச்சு யோசிக்கணும். காண்கிற சகோதரன்ட்ட நீ அன்பாக இருக்கணும். இல்லையா? தேவன்கிட்டருந்து வர்றதா அன்பு. அதை இயேசு தான் நமக்குள்ளே கொண்டு வந்தார். பரிசுத்தாவினால் தேவ பிள்ளைகளுக்குள்ள அது இருக்குது. இந்த அன்பை காண்பிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த அன்பை வெளிப்படுத்த கர்த்தர் கிருபை தருவாராக. அப்போ எங்கே காண்பிக்கணும்? காண்கிற சகோதரன்ட்ட, உங்கள் அண்டை வீட்டார்கிட்ட அன்பை காண்பீங்களேன். தேவனுடைய அன்புல வளர கர்த்தர் கிருபை தருவார். இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குது? காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அப்போ காண்கிற சகோதரனை நேசிக்கிறோமா? அவருடைய குமாரனுடைய சாயலாக தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். சபை என்பது தேவனுடைய குடும்பம். நீங்கள் காண்கிற சகோதரனிடத்தில் நீ அன்பாக இருக்கணும். அன்பு தான் முக்கியம். அன்பை காண்பீங்க. வீட்டில் என்ன காண்பீங்க? வீட்டில் குடும்பத்தில் அன்பை காண்பீங்க. ஒரு ஆளை புரிஞ்சு நடக்க பழகிட்டாலே யாரையும் ஹேண்டில் பண்ணிடலாம். எல்லார போல எல்லார்ட்டையும் இருக்க முடியாது. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமாக தான் தேவன் உண்டாக்கி வச்சிருக்கிறார். கண்ணுக்கு காதை பற்றி தெரியுமா? காதுக்கு கண்ணை பற்றி தெரியுமா? தெரியாது. கேட்குறதுங்கிறது
அது முற்றிலும் வித்தியாசம். பார்க்கிறதுங்கிறது முற்றிலும் வித்தியாசம். அப்போ இப்படித்தான் கர்த்தர் ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு மாதிரி படைத்து இருக்கிறாரு. இது தேவனுடைய அதிசயம், தேவனுடைய படைப்பின் சிறப்பம்சம். விசுவாசிக்கிறீங்களா? இதை புரிந்து கொள்ள வல்லவர்களா கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. தேவனை புரிந்து கொள்ள நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க இல்லை, நீங்கள் இருக்கிற மாதிரி அவங்க இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம என்ன நினைப்போம், அவங்களாம் என்னை மாதிரி உன்னை மாதிரி இல்லை, உன்னை மாதிரி இருந்தால் என்ன ஆகுறது உலகம். அவங்கள வேற ஒரு மாதிரி தான் கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்கிறார். இதே போல தான் ஒவ்வொருத்தரை வேற வேற மாதிரி கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்கிறார். இதை புரிந்து கொண்டு நடப்பதற்கு தான் ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறார். இது எல்லாத்தையும் சேர்த்து கட்டுகிறதா அந்த பூரண சற்குணத்தின் கட்டாகி அன்பு. எனவே அன்பை புரிந்து கொள்ளணும். தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது? தேவ அன்புல சுயநலம் கிடையாது. காண்கிற சகோதரிடத்திலே அன்பு கூற, காணாத தேவனிடத்தில் அன்பு கூற கர்த்தர் கிருபை தருவாராக. தொடர்ந்து வாசிங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். கற்பனையா? இது ஒரு கற்பனையாவே வந்துருச்சு. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் சொல்ற எல்லாரும் தான் கூட பிறந்தவங்ககிட்ட அன்பா இருக்கணும். சகோதரர்கள்னா கூட பிறந்தவங்க மட்டுமல்ல, நம்ம இருக்கிற இந்த உலகத்தில் எல்லார்ட்டையும் அன்பா இருக்கணும். கர்த்தர் இந்த கிருபையை தர ஒரு ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும், ஒவ்வொருடைய தேவைகளை சந்தியும். இந்த அன்பிலே வளர உதவி செய்யும். உம்முடைய அன்பை புரிந்து கொள்ள உதவி செய்யும். எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த அன்பை நாங்கள் நடைமுறைப்படுத்த கிருபை தருவீராக. இதற்கு விரோதமான தடைகளும் போராட்டங்களும் இயேசுவின் நாமத்திலே நீங்குவதாக. அன்பு தாழ்ச்சி யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவைகள் இயேசுவின் நாமத்திலே நீங்குவதாக. ஆண்டவரே, அன்புக்கு விரோதமான கிரியைகள் விலகி போவதாக. தேவனுடைய அந்த புனிதமான அன்பிலே நாங்கள் மேலோங்கி வளர உதவி செய்வீராக. இந்த அன்பை நாங்கள் காண்பிக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய அன்பை நீர் காண்பித்து எங்களை எல்லாம் இழுத்து கொண்டு ரட்சித்தீரே. ஆண்டவரே, இதே போல அநேகருடைய வாழ்க்கையில் உம்முடைய ஜீவனையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் உம்முடைய வல்லமை கடந்து வருவதாக. அற்புதங்களை செய்யும், மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி ராக் சிட்டி ஏஜி சபை, ஹோட்டல் மாயாஸ், சத்திரம் பேருந்து நிலையம் அருகில், திருச்சி 2. ராக் சிட்டி ஏஜி சபையின் ஞாயிறு ஆராதனைகள் ஞாயிறுதோறும் காலை 5:30 மணிக்கு முதல் ஆராதனையும், காலை 8 மணிக்கு 2ஆம் ஆராதனையும், காலை 10:30 மணிக்கு 3ஆம் ஆராதனையும் நடைபெறுகிறது. ராக் சிட்டி ஏஜி சபையில் நடைபெறும் ஆராதனைகளில் நீங்கள் உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களுடன் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். உங்கள் ஜெப உதவி மற்றும் ஆவிக்குரிய ஆலோசனைகளுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ள எங்கள் தொலைபேசி எண்கள் 9976607364, மேலும் 944484861115 மற்றும் 65905880. எங்களது இணையதள முகவரி www.rockcityag.com. எங்களது மின்னஞ்சல் முகவரி rockcityag@gmail.com.